காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இதயத்துல்லாவிடமே கேட்கலாம். இந்த புதிய அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் ஆகிறது. இதில் ஒரு மிக முக்கியமாக குற்றச்சாட்டுகளாக ஒரு விமர்சனங்களாக வைக்கப்படுவது இந்த மின்வெட்டு பிரச்சனை, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பொதுவாக இந்த கைது நடவடிக்கைகள் உடனுக்குடன் ஒரு 3 கருத்து எதிராக தெரிவித்தவர்களை கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இது போன்ற நடவடிக்கைகள் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. மற்றபடி பல்வேறு அம்சங்கள் வரவேற்புக்குரியதாகவும் இருக்கின்றன. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா நாளை நடைபெற இருக்கிறது. இதுபோல மற்ற அமைச்சர்களின் ஆய்வு, ஒரு புதுமுகங்களின் புதிய நடவடிக்கைகள் என்ற அளவில் அது ஒரு பொதுவான வரவேற்பையும் பெற்றிருக்கின்றன. நீங்கள் இந்த பொதுவாக அந்த 4 வார ஆட்சி காலத்தில் அதை எப்படி பார்க்குறீங்க? 4 வார ஆட்சி என்பது அதுவும் புதியவர்கள், முன்னாள் முதல்வர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு 4 பேர் 5 பேர் தான் பழைய முகங்கள் இருந்தது. மீது எல்லாமே புதுமுகம்தான். அப்பொழுதும் இது போன்று பல விமர்சனங்கள் எழுந்தது. பிறகு எம்ஜிஆர் ஆட்சி உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழக காலத்தை விட அதிகமான காலம் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி தொடர்ந்தது. அதுக்கு பேர் எம்ஜிஆர் ஆட்சின்னு தான் சொன்னாங்க, அந்த மாற்று கருத்து இல்லை. அது மாதிரி இந்த ஆட்சி இப்போ வந்திருக்கு. இதில் பெரும்பாலானவர்கள் புதியவர்கள் தான். இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது யாராவது எதிர்ப்பு இருந்தால் அவர்களை கைது செய்வது என்பது, அது உங்களுக்கு ஏஐ மூலமாக பெண்களை, குறிப்பாக அமைச்சர் போன்றவர்களை எல்லாம் கேவலமாக விமர்சிக்கும் போது அதை இதுக்கு முந்தைய அரசும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. அவர்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு யூடியூபர்களை கைது பண்ணாங்க. நான் சொல்றது அதிமுகவாகவே இருந்தாலும் எல்லா காலகட்டங்களிலும் பல்வேறு பத்திரிகைகள் நசுக்கப்பட்டது. உங்களுக்கு நன்றாக தெரியும். மிக முக்கியமான விகடன் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் நசுக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் அதனால இது ஒரு பெரிய இது உடனடியாக அந்த 4 வாரத்துக்குள்ள இருக்கு. அதான் சொல்றேன், 4 வாரத்துக்குள்ள 4 பேருக்கு மேல கைது. அதனால ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு விமர்சனம் செய்திருக்காங்க. தவறா, பொய்யா, உண்மைக்கு மாறா. அதுல ஒரு சிலரை நீங்க பண்ணாதான் அடுத்து தவறு பொய்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அதனால இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இந்த விமர்சனத்தில் ஒரு முக்கியமான கூறு என்ன சொல்றாங்கன்னா, கருத்து கூறியவர்களே விரைவாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். இது போல மற்ற குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் பெரிய அளவில் அதிரடி நடவடிக்கைகள் இல்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதை நீங்க எப்படி பார்க்கல? எல்லாம் இப்பெல்லாம் உடனடி கைது நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். அடுத்த நாளே மாலையிலே கோயம்புத்தூர் நடந்ததுலாம் உடனடியாக பிடிச்சிட்டாங்க. அதனால அதல்ல, அரசு இயந்திரம் என்பது எல்லா காலங்களிலும் ஒன்றுதான். அவருக்கு இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக மகளிர் உரிமை தொகையை கண்டினியூவா பண்றோம், தொடர்ந்து கொடுக்குறோம் நினைச்சிருந்தா நிறுத்த முடியும். அவங்க அதே நேரத்தில் கொடுத்தாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட பாராட்டினாரு திராவிட மாடல் அரசு தொடருதுன்னு சொல்லி. அவங்க செய்த மகளிர் பஸ் பயணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினாரு. உங்களுக்கு கிராமங்கள் தோறும் வரையும் போகலாம்னு விரிவுபடுத்தினாரு. 100 யூனிட்டுங்கிறத 200 யூனிட் ஆக்கினாரு. ஆமா, இது மாதிரி விவசாயிகளுக்கு முதல் தவணையாக ஒரு 2400 கோடியை விடுவித்தாரு. இன்னும் செய்வதாக சொல்லி இருக்கிறாரு. அதாவது முன்னாள் ஆட்சியில கூட ஒரு மாசத்துல இவ்வளவு விஷயங்கள் உடனடியாக நடக்கல. முதல்ல 1-2 கையில் தான் போட்டாங்க. இது உங்களுக்கு இது இல்லாம இன்னைக்கு பல்வேறு டெண்டர்கள், இன்னைக்கு 2400 கோடிக்கு ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. அது 1400-500 கோடியில முடிய வேண்டியது 700 கோடி ஊழல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு நிறுத்தியிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையில பல டெண்டர்களை கடைசி அவங்க போட்ட டெண்டர்கள்ல தவறுகள் இருக்குன்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. அப்ப நீங்க அதாவது ஊழலுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு ஒண்ணுமுள்ள கோயில் ஆலயங்கள், அது தர்காவா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அந்த ஆலயங்கள்ல போய் நீங்க அதிகமாக கடவுளை பார்க்கறதுக்கு மக்களுக்கு 4000-5000 வசூல் பண்ணது அமைச்சரே போய் நேரம் பிடிச்சாரு. இன்னைக்கு என்ன ஒரு பெரிய மாற்றம் பாருங்க. முதல்ல ஆலயத்துல தவறு நடக்கக்கூடாது, அறம் இருக்க வேண்டிய இடம். இன்னைக்கு என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, எல்லாமே ஆன்லைன்ல நீங்க சந்திக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்ப ஊழலை ஆலயத்திலே ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பொதுப்பணித்துறையில, கட்டடத்துறையில எல்லாம் ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பல்வேறு திட்டங்கள், பத்திரப்பதிவு உடனடியாக ஒரே நாளில் 37 இடங்களில் பத்திரப்பதிவுகள் இது பண்ணி 37 லட்சம் எல்லா இடத்துலையும் பண்ணி 37 லட்சத்தை கையில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் நேராக போனால் தானே லஞ்சம் வாங்க முடியும். அதனால அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆன்லைனில் பண்ணாமட்டாங்க. முந்தா நாள் கட்டட
தொழிலாளர் சங்க தலைவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகளை வந்து தடுத்திருக்காங்க, எங்களுக்கு அது நாங்கள் வரவேற்கிறோம். கட்டடம் கட்டுபவர்கள் இன்றைக்கி வரவேற்கிறாங்க. இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆன்லைன்லேயோ வெகு வேகமாகவோ எந்த பணமுமோ எந்த கட்சிக்கு டொனேஷனோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன முறையோ அந்த முறை செய்யுங்கிறாங்க. அப்போ ஊழல்களை ஒழிப்பதற்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே கோயிலாக இருந்தாலும் சரி, பொதுப்பணித்துறை, கட்டடமாக இருக்கட்டும், எல்லா துறையிலுமே வந்து இந்த 40% 50%, அதுதான் ஒரு கட்டட சங்க தலைவர் சொன்னது என்னன்னா, இந்த 40% 50% இனிமேல் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் 40-50 கொடுத்துட்டு மீதி 50 உங்கள் லாபம் 10-20 பார்த்தா எவ்வளோ போய் சேரும்? 30% தான் போய் சேரும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், திரு ராஜீவ் காந்தி இருக்கும்போது சொன்னார், அரசு பணம் போகுது ரைஸ் கட்டிமா போனால் கடைசியாக கரைஞ்சி தண்ணி தான் போய் நிற்குது, அந்த மாதிரி சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு அதையெல்லாம் தடுக்கிற ஒரு அரசாக இன்னைக்கு ஒரு மாசத்துல இவ்வளவு வேகமா இந்த அளவுக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்குது. பல விமர்சனங்களுக்கு வந்து முன்னெல்லாம் உடனுக்குடன் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசலைன்னாங்க, 20 நாள் கழிச்சு ஒரு நாள் தான் பேசினாரு, அதுவே தாங்க முடியல பலருக்கு. அப்ப பேசுவதை விட செயல்தான் முக்கியம். ஆக்ஷன் ஹீரோவா தான் அவர் இருக்காரு. இன்னைக்கு அவர் என்ன செய்யறாரு, நான் பேசணும், எல்லாருக்கும் பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நசண்டு பொசு பொசுண்டு குசு குசுன்னு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ட்டார் அவர். முதல் கருத்து இதே சார் நீங்க சொன்னதுல இருந்தே கேட்கிறோம். இப்போ திருவாரூர் காந்தி சார் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிய அரசு, புதிய அமைச்சர்கள் அவர்களுக்கு அந்த அனுபவங்கள் இல்லை, அதனால வந்து அந்த அரசு துறை அதிகாரிகள் சொல்வதற்கும் இந்த அமைச்சர்கள் சில கருத்து வரங்கள் சொல்வதற்கும் இன்று கூட அந்த ஆதி திராவிட நலத்துறைக்கான நிதி பல்வேறு துறைகளுக்கு செலவிடப்பட்டது என்று கூறியதற்கு வந்து அமைச்சர் வன்னியரசு வந்து அது அந்தந்த துறைகளில் உள்ள ஆதி திராவிடர்களுக்கு தான் பயன்படுத்தப்பட்டது, ஒன்றும் தவறாக செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அமைச்சர் பல்லவி வந்து என்ன சொன்னாங்க, இந்த மின்வெட்டு காரணம் கடந்த முன்னால் உள்ள திமுக ஆட்சியில் நியமியுள்ள அதிகாரிகள் தான் காரணம். அதுக்கு ராதாகிருஷ்ணன் அந்த செயலாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு வந்து மின் வாரியத்துக்கு வந்து மின் தேவை அதிகரித்திருக்கிறது, இந்த மின் மாற்றிகளில் உள்ள செயல்பாடுகளில் உள்ள தடை, இந்த அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்குமான அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இது போல் இப்போ சற்று முன்பு கூட அந்த ஒரு கன்னியாகுமரியில் ஒரு அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கேள்வி கேட்குறாங்க. நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமான அமைச்சர்களோட பதிலாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதே நிலை வந்து இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும்? ஒவ்வொரு துறைகளும் பிரச்சனை வாய்ந்த துறைகள், மீனவர் பிரச்சனை துறைகள் வந்து மிக முக்கியமான பிரச்சனை, அதற்கு ஒரு புதிய அமைச்சர். இதே போல் மின்துறை உள்ளிட்ட சமூக உள்ள பல துறைகளுக்கும் ஒரு புதிய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளுக்கு நீங்கள் ஏற்கனவே எம்ஜிஆர் அமைச்சரவையெல்லாம் ஒப்பிட்டு சொன்னீங்க, இப்போதும் அதே போன்ற மாற்றம் இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், அனுபவமின்மை மற்றும் மக்கள் பிரச்சனைகளை வந்து உடனடியாக அவர்கள் எதிர்கொள்ளும் விதம், இதெல்லாம் சரியா? ஏனென்றால் போக்குவரத்துறை அமைச்சர் கூட கிளாம்பாக்கத்தில் அந்த பேருந்துகள் அதிகமாக இருக்க இல்லை என்பது தொடர்பாக அவர் பேசியது கூட ஒரு நகைச்சுவையாக வெளியானது. இதுபோல் ஒரு அமைச்சர், 2 அமைச்சர், 3 அமைச்சர் இல்லை, பல அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், அந்தந்த துறை சார்ந்த அவர்களுடைய புரிதல்கள் வந்து விமர்சனத்துக்குள்ளாகிட்டே இருக்குது தொடர்ந்து. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஊடகங்கள், ஏடகங்களில் வரக்கூடிய எதிர் விமர்சனங்கள். இன்னைக்கு உள்ள அமைச்சர்கள்லாம் நேர போய் பார்க்குறாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. பல்வேறு மருத்துவமனைகளில் போய் பார்த்த பிறகு இன்றைக்கி அங்கேருந்து என்ன வருதுன்னா, முன்னையெல்லாம் சிறு சிறு லஞ்சம் வாங்கினது கூட நிறுத்திட்டாங்க, இப்போ ஒழுங்காக டாக்டர்கள் வர்றாங்க, டைமுக்கு வர்றாங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன ஆலயம் மட்டும் இல்லை, இன்றைக்கி மின்துறையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு ஆட்சி மாறும்போது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அதிகாரிகளுக்கு ஆதரவானவர்கள் வந்து எதிராக சில வேலையை செய்வாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ டிஸ்க் திருடினது எல்லாமே வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், காமராஜர் என்ன சொன்னாங்க, புதுமணப்பெண் மாதிரி, புதுமணப்பெண் வீட்டுக்கு வந்தால் யார் சொந்த பந்தம்லாம் அதே மாதிரி எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் என்ன செஞ்சாங்க? இப்போ பாருங்க, திரு நிர்மல்குமார் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொன்னார், திருப்பரங்குன்ற விஷயத்தில் முந்தைய ஆண்டுகளில் என்ன நடந்துச்சோ இருக்கணும், எந்த மத சக்திகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்ட்டார். இது ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட விஷயம். அவரே மின்சார விஷயத்திலையும் பேசுறாரு, அதே மாதிரி சட்டத்துறையிலையும் பேசுறாரு. நான் நேர போய் ஒரு 6-7 அமைச்சர்களை சந்திக்கிறேன். இதற்கு முன்னே நான் சந்திச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் முதல் சந்திக்க முடியாது, சந்தித்த பிறகு நம்ம எதை சொன்னாலும் நடக்காது. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், அமைச்சர் நேரு அவர்களை சொத்து வரி விஷயமா நான் எடுத்து சொன்னேன். 100% ஏற்றணும்னு சொன்னால் உங்கள் அதிகாரிகள் 200 ஆக்கிட்டாங்க, 200 300 ஆக்கிட்டாங்க. நீங்கள் 100 200 தான் ஆக்க சொன்னீங்க, ஏன் 200 300 ஆக்கணும் சொன்னீங்க?
அப்போ ஒன்று 50 வந்து 100 ஆக்க சொன்னாங்க. இது ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டு உங்களுக்கு வந்து ஏறத்தாழ சென்னையில் 3 பாராளுமன்ற தொகுதியிலையும் 1 லட்சம் ஓட்டு உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இது சட்டமன்றத்தில் கணக்கு பார்த்தா 15,000 ஓட்டு உங்களுக்கு குறையும். நீங்க குளத்தூரையும் சேர்த்து கணக்கு வச்சு அன்னைக்கு நான் சொன்னேன், இது இந்த அளவுக்கு வந்து சொத்து வரி பிரச்சனை இருக்கு, நீங்க குறைங்க. நீங்க 100 ஏத்திட்டீங்களா, டபுளா 100 200 ஆக்கிட்டீங்கல்ல, ஒரு 25 குறைங்கன்னு சொன்னேன், செய்யல. அதே நேரத்தில் இன்னொரு பொருள் சொன்னேன், செஞ்சார். அதே மாதிரி அமைச்சர் ரகுபதி என் தலைமையில் போராட்டம் நடந்துச்சு சிறைவாசிகளுக்கு. 2 வருஷம் 2.5 வருஷம் பொறுத்து பார்த்துட்டு தான் நான் என் தலைமையில் எவ்வளவு காங்கிரஸ் கூட்டணி கட்சி, சர்வ கட்சி கூட்டணி எல்லா கட்சியும் வந்திருந்தாங்க. அதன் பிறகு அமைச்சர் ரகுபதி கூப்பிட்டு விடுதலை செஞ்சார். அதே நேரத்தில் பலருக்கு பரவல் கிடைச்சு, தொடர் பரவல். அதன் பிறகு இடையில வந்து அந்த தொடர் பரவல் நின்று போச்சு. அதுக்கு சில மாதங்கள் முயற்சி எடுத்து நான் கடைசியா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட வாக்கிங் போகும்போது 2 மாசத்துக்கு முன்னால் நான் பெற்றேன். அதை இப்ப அந்த நின்று போன பிறகு இப்ப போய் சந்திக்கிறேன். சந்திச்ச 1 வாரத்தில் அமைச்சர் நிர்மல் குமார் இருந்தா பாருங்க, நான் ரெடி பண்ணிட்டேன், சட்டத்துறைக்கு போயிருக்கு, உடனே முடியுங்கிறாரு. அதே மாதிரி நீட்டு விலக்கு 2.5% வந்து கொடுக்கல முன்னாள் ஆட்சி, 7.5 விழுக்காட எடப்பாடி கொடுத்தாரு. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், 5 வருஷமா சொன்னேன், இந்த 2.5 விழுக்காடு நீங்க கொடுத்தீங்கன்னா 10 விழுக்காடு கொடுத்த மாதிரி இருக்கும். அரசு உதவி பெறும் பள்ளிக்கு கொடுக்கல. இப்ப நான் அதை போய் எடுத்து சொன்னோம்னா அதுவும் ப்ராசஸ்ல இருக்கு. அதே மாதிரி அமைச்சர் மாண்புமிகு சரத்துன்னு ஒருத்தர், மனிதவள மேம்பாடு, நான் எடுத்து சொன்னேன், சமூக நீதி பேசாத குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் எல்லா இடங்களையும் 49 வயசு 47 வயசு எழுதலாம். சமூக நீதி பேசக்கூடிய இந்த ஆட்சியில் வந்து 37 வயசுக்கு மேல எழுத முடியலன்னு கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அமைச்சர்கிட்ட கயல்விழி, தங்கம் தென்னரசு அவர்கள் 2 பேருக்கு நான் சொன்னேன், 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. நான் நல்லதையும் சொல்றேன், கெட்டதையும் சொல்றேன், சுத்தமா அதை பத்தி சிந்திக்கல. இன்னைக்கு இந்த அமைச்சரகம் அதை எடுத்து முயற்சி எடுத்து என்கிட்ட காமிக்கிறது, உங்களுடைய கோரிக்கை நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், சிஎம் கையெழுத்துக்கு போயிருக்குங்கிறாங்க. நான் ஒரு சில உதாரணம் சொல்றேன். அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள், அதாவது பனையூர், சோழிங்கநல்லூர், இப்படி பல இடங்கள்ல எனக்கு வந்த புகார் வந்து போன வருஷம் பட்டாவை கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால பறிச்சுட்டாங்க பட்டாவை, ஏழைகளுக்கு, நடுத்தர மக்களுக்கு. இதை எடுத்து அமைச்சர் செங்கோட்டையன் போய் சொல்றேன், என் கண்ணு முன்னாலே உடனே தொடர் அதிகாரிகளை கூப்பிடுறாரு, இந்த தவறு ஏன் நடந்துச்சு, பட்டா கொடுத்தாச்சு ஏழைகளுக்கு, அந்த பட்டாவை பறிச்சுட்டு அதிகாரிகள் என்ன பண்றாங்க, பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க பாக்குறாங்க. அது திருப்பி கொடுத்துதான் ஆகணும். இது போன்ற உடனடியாக செயல்பாடுகள் நான் நேர போய் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு கல்வி அமைச்சர் உடனே என்ன சொல்றாரு, இருமொழிக்குள்ளேயே நாங்க அதுல வந்து தெளிவா இருப்போம்னு சொல்றாரு. அதே மாதிரி முதல்ல கொஞ்சம் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர், நான் உயர்கல்வியை சொல்ல, நான் திரு ராஜ்மோகன் சொல்றேன். அவரு அதே மாதிரி இந்த ஸ்கூல் பிஎம்சி ஸ்கூல் விஷயத்துல நாங்க வந்து இடம், ஒன்றிய அரசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அப்ப ஒவ்வொரு அமைச்சர்களும் புதியவர்களா இருந்தா கூட இன்னைக்கு அதுக்குள்ள இது பண்றாங்க. விஸ்வநாதன் அவர்கள் விஷயத்துல கூட அவர் ஒண்ணு சொல்ல, அதான் முதல்வர் கருத்து எப்படி இருந்தாலும் முதல்வர் தான் முடிவு செய்வார். ஏன்னா அது உங்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அது பேசப்பட்டது, நீண்ட நாளாக இழுக்கப்பட்டது. அந்த இழுவையால யாரையுமே துணை முதல்வர் நியமிக்க முடியாத ஒரு சூழல். அதனால பல பல்கலைக்கழகங்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த ஆட்சி நான் நேர போய் பார்த்ததுனால சொல்ல வர்றேன். இன்னைக்கு இது போக மற்ற அமைச்சர்களை சந்திக்கும் போது அவர்கள் அருண்ராஜ் அவர்களை சந்திக்கிறேன், இப்படி எல்லாருமே அதை வாங்கி பார்க்கறாங்க. அடுத்து 2வது முறை போகும்போது இந்த நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு செய்ய முடியாது சொல்றாங்க. இந்த அளவுக்கு நடக்குது. அது மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்கள்ல இவங்க புதியவர்களா இருந்தா கூட முயற்சி எடுக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் வந்து நல்லது செய்வாங்க. இந்த 3 மாசம் 6 மாசம் சொல்றதெல்லாம் நிச்சயமா நடக்காது. ஏன்னா 96 வச்சே ஒரு ஆட்சியை வந்து இந்த ஆட்சி நடந்துருச்சு. அப்படி இருக்கும்போது 96 இடத்தை வச்சிருக்கும்போது 108 இடத்தை வச்சுட்டு இன்னைக்கு அவங்க பெரும்பான்மை பெற்று விட்டார்கள். அதனால நிச்சயமாக இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதான் எங்க ஆசை. நிறைவாக இதயத்துல கருத்து சொல்லுங்க. இப்போது இன்று இந்த இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற்றதில் திருமாவளவன் வந்து ஒரு ஆலோசனை கூறியிருக்கிறார், ஒரு விமர்சனமும் வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி வந்து பீகார் மாநில தேர்தலில் அந்த தேஜஸ்வி யாதவ முதலமைச்சராக அவரை அறிவிக்கிறதுல தாமதப்படுத்தினாங்க, கூட்டணி ரொம்ப இழுபறியாக இருந்தது. இதுபோல் தமிழ்நாட்டிலையும் இந்த ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் கடைசி வரை ஈடுபடலை. அது மாதிரி தேர்தல் முடிந்த உடனே அவங்க கூட்டணி மாறிட்டாங்க. இது போன்ற அணுகுமுறைகளால் இந்தியா கூட்டணி வந்து பலவீனம் அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் வந்து மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தும் வகையில் செயல்படுகிறது. அதற்கு உதாரணமாக பீகார், மேற்கு வங்கத்தில், அப்புறம் தமிழ்நாட்டில், இந்த 3 மாநிலங்களிலும், கேரளாவில் அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. சிபிஎம் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அதை பெரிய லெவலில் எடுத்துக்க முடியாது. இங்கே கூட்டணி கட்சிகளாக இருந்துக்கிட்டு
அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அந்த கூட்டணி கட்சி மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தும் வகையில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை ஒரு விமர்சனத்தை இவர் வைத்திருக்கிறார். நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது அந்த மாதிரியான ஒரு பலவீனப்படுத்தும் செயலில் காங்கிரஸ் ஈடுபடுதான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னால் இன்னொரு பெரிய விஷயத்தை சொல்லணும். சுமார் 20,000 கோடி மக்கள் பணம், அது மக்கள்கிட்ட தான் வசூல் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் மீட்டர். அந்த இதை கூட பரிசீலனை செய்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல இந்த மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை வீணாக்காம இந்த அரசு பார்த்துக்குது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, அதான் இந்தியா கூட்டணியில ஜனநாயக முறைப்படி திருமாவளவன் அவர்கள் கூட அங்கே பேச முடியும். ஒரு சிறு கட்சியின கூட பார்க்கல. அதை வந்து அவங்களுடைய விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா கேவலமா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு போய் டெல்லியில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு எதிராக போட்டு இந்த இந்தியா கூட்டணியை கலகலத்து போறதுக்கு எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, போஸ்டர்கள் போட்டாங்க. அதாவது காங்கிரஸ் மற்ற தலைவர்கள் பேசுனது ஒரு, அதாவது எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்தால் பேசத்தான் செய்வாங்க. நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் பேசுவாங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பேசுவாங்க. இன்னைக்கு ஆம் ஆத்மியை தவிர எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்றாங்க. இதைத்தான் நீங்க வரவேற்கணும். இந்த இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்தணும்னா எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கணும். அதுல நியாயம் இருந்தால் பதில் சொல்லுவாங்க. அங்க ஏன் தாமதமாச்சு பீகார்ல, இந்த தமிழ்நாட்டில் என்ன காரணம் தாமதமானது காரணம் நானே சொல்லிட்டேன். நான் கேரளாவில் 2 கட்சி இருந்தாலும் இங்கே கம்யூனிஸ்ட் கூட்டணி இருக்கிறனால அவர் கடைசி பேச வந்தார். கடைசியில் பேச வரும்போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அவருடைய தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ராகுல் காந்தி அதுக்கு பிறகு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அது 2 பேரும் பேச முடியல. அதெல்லாம் வேற விஷயம். அதனால இந்தியா கூட்டணி இன்றைக்கு எந்த வகையிலையாவது சீர்குலைக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க. எப்படி தமிழ்நாட்டில் வந்து சிலரை வந்து வாடகைக்கு எடுத்து பேச வைக்கிறாங்களோ இன்னைக்கு துரோகம்பாங்க. அதாவது 7 முறை துரோகம் செஞ்சவங்க ஒரு முறை நாங்கள் துரோகம் பண்ண துரோகங்கிறாங்க. நாங்கள் துரோகம் பண்ணலை. நாங்கள் அப்போ 7 முறை அதாவது 1980 நாங்கள் அவங்க துரோகம் பண்ணிட்டு ஓடினாங்கன்னு நாங்கள் விமர்சிக்கலை. அதே மாதிரி வந்து 1998-99 காங்கிரஸோட சேர்ந்து ஜெயிச்சுட்டு போய் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு காலமும் துரோகமும் செய்யலை. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். 2014 எங்களோட இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்றாங்க, எங்க கூட்டணியிலிருந்து எங்களை அகற்றினாங்க. நாங்கள் அதுக்காண்டி அவங்களை துரோகமும் செய்யலை. ஆனால் 1 வருஷம் கழிச்சு அவங்க கூட யாருமே இல்லாத நிலையில, உங்களுக்கு தெரியும், மக்கள் நல கூட்டணி 2014 எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நிற்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், எல்லாரும் வெளியே நின்ற இடத்துல நாங்கள் தான் கூட்டில் இருந்தோம். அப்போ கூட 0.6% மட்டும் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் 2 பேரும் திமுகவும். அதனால பல நேரங்களில் திமுகவை தூக்கி பிடிச்சது வந்து காங்கிரஸ் தான். எப்பெல்லாம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு நாங்க சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க. அதாவது இந்த சோனியா காந்தி எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ண முடியுமோ வாஜ்பாய் ஆட்சியில இருந்துட்டு இந்தியாவின் தலைமகளே இந்திராவின் மருமகளே வருகன்னு அவங்க தான் கூப்பிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஊரறிஞ்ச விஷயம். அதனால திமுக தன்னுடைய தவறான போக்களை இந்த கூலி பேச்சாளர்களை வைத்து பேசுறது வந்து கடந்த நான் 1.5 வருஷமா சொல்லி திமுக சொல்லி கிடையாது. இந்த சப்ஜெக்ட் நான் முடிச்சேன். நான் இங்க நடந்தது சொல்றேன். ஊடகங்கள்ல இந்த 25 3 மாநிலங்கள்ல காங்கிரஸ் அணுகுமுறை ஜனநாயக முறைப்படி கேட்டிருக்காரு, பதில் சொல்லுவாங்க. நான் இப்ப சொல்றது கடந்த 1 வருடங்களாக நான் கத்திக்கிட்டே இருந்த எல்லா ஊடகங்களையும் இந்த திமுகவுக்காக ஆதரவா பேசுறேன்னு ரொம்ப பேரு காங்கிரஸ் 25 ஏன் கொடுத்தீங்க, 20 ஏன் கொடுக்க கூடாது, 15 ஏன் கொடுக்க கூடாது ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க. அதன் பிறகு 28 கொடுத்த பிறகு அப்போ இழிவுபடுத்தி பேசுறாங்க. நான் அப்பவே சொன்னேன், இது திமுகவுடைய காங்கிரஸ் உடைய நம்பகத்தன்மை உறவை கெடுக்கும்னு. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்ப 5 இடங்கள் தான் பெற்றுச்சு. நீங்க கன்னியாகுமரி நாங்க 6 இடங்கள் இல்லை 6 கிடைச்சு நாங்க வெற்றி பெற்றிருக்க முடியும். திருநெல்வேலி 2 இடங்கள் வெற்றி பெறுவோம். மயிலாடுதுறை தான் நாங்க தனியார் வெற்றி பெற்ற இடம். இந்த 5 நாங்க கொடுத்தோம். அப்ப நீங்க வாங்கினது யாரு? இன்னைக்கு 20 இடங்கள்ல 5000 ஓட்டுக்கு கீழே திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் எங்கே பார்த்தாலும் 20,000 ஓட்டு மினிமம் வச்சுக்கோங்க, 10,000 வச்சுக்கோங்க, இந்த 5,000 எடுத்துக்கொள்ளுங்க. என்ன நடந்திருக்கும்? நீங்க என்ன 20 சீட்டு இழந்திருப்பீங்க. அப்ப உதாசீனப்படுத்துவது, உங்க கூட இருந்த கூட்டணி கட்சியை நீங்க கேவலப்படுத்துவது நான் விளைவுதான் இன்னைக்கு மற்ற கூட்டணி கட்சியில் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது, நாங்க திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லுது. என்ன காரணம்? நீங்க ஐயுஎம்எல் சொல்லுது காகிதம் இல்லத்துக்கு சிபிஐ தொடர்ந்து திமுக கூட்டணி தொடர்ந்து சொல்லியிருக்கு. அது தொடர்ந்துங்க. நான் கேட்கறது வந்து இன்னைக்கு என்ன சண்முகம் என்ன சொன்னாரு, சிபிஐஎம் என்ன சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்ல வர்றேன், ஐயுஎம்எல் உங்களுக்கு அவ்வளவு துணையா இருந்துச்சு. காகிதம் இல்லத்து உங்களுக்கு ஆட்சியை கொண்டு வரதுக்கு காகிதம் இல்லத்து ராஜாஜி முயற்சி எடுத்தாங்க. நீங்க ஒரு வாரியம் கூட கொடுக்கல, ஒரு மந்திரி சபை கொடுத்துருக்கலாம். அப்துல் சமதும் லத்தீஃபும் திமுக கூட்டணியிலேயே எம்எல்ஏ இருந்தாங்க, அதிமுக கூட்டணி இருந்தாங்க. அவங்க எல்லாம் மதிக்கல. ஒரு மந்திரி பதவி கொடுத்து கூட்டணி கட்சிகளை ஒழுங்கு முறையா மதிக்கல. அதனாலதான் எப்படி இருக்குன்னா
LDF தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு இந்திய முஸ்லீம் லீக்கு. ஆமா. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் 7 கட்சிகள். சீட்டு 8 சீட்டு 10 சீட்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சுதந்திர இந்தியாவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்து அளவுக்கு Okay. இருந்துச்சு. Okay. LDF அணுகுமுறையினால மாற்றம் கேரளாவில் எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும் ஏன் தொடருது? 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் அந்த கூட்டணி தொடருது. என்ன காரணம் தெரியுமா? அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஒரு இடம் எடுத்தாலும் இடமே எடுக்கனாலும் அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி நிச்சயம். இந்த பாங்கு தமிழகத்தில் கடந்த 50 வருஷம் 55 வருஷமா இல்ல. இதன் விளைவு தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள்னு ஒரு எப்படி நீதி கட்சியில் இருந்து நீதி கட்சி போய் காங்கிரஸ் கட்சி வந்து அந்த அத்தியாயம் முடிஞ்சு பிறகு நீதி கட்சியை காணோம். இப்ப திராவிடம் சொல்றோம். இந்த திராவிடம் வந்து செய்ய வேண்டியது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இந்த உண்மையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் வரலாம். எதுவுமே சாஸ்வதம் இல்லை. மீண்டும் திமுக வரலாம், அதிமுக வரலாம், யார் வரலாம். ஆனா அவங்களுடைய மனப்போக்கை குறைச்சிக்கணும். இன்னைக்கு டெல்லியில போய் நீங்க வந்து தமிழ்நாட்டு கல்ச்சரை கொண்டு போய் அங்க கொண்டு எந்த இந்தியா கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. இந்த இதுக்கு பதில் சொல்லவே இல்லையா? 3 மாநிலங்களில் தோல்விக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு திருமாவளவன் சொன்னதுக்கு பதில் சொல்லவே இல்லையா? இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், அப்ப தமிழ்நாட்டு தோல்விக்கு யாரு காரணம்? யோசிக்க வேணாமா? திரும்ப காரணம் நீங்க சொல்றதுக்கான கேட்கிறேன். தோல்விக்குல உங்க செயல்பாடுகள் காரணம் கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் வந்து நம்முடைய தாழ்த்தப்பட்ட சரியா தவறா நான் ரெண்டு சொல்ல மாட்டேங்க. விமர்சனம் வைக்கலாம். திருமாவர்களுக்கு வைக்கிற உரிமை உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு காங்கிரஸ் மீது விமர்சனம் வைக்க உரிமை உண்டு. அதுக்கு பேர் தான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி என்பது அதுல உள்ள நன்றி. இது தவறா சரியா தான் கேட்டாங்க. தவறா சரியா இருந்து அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும். இந்தியா கூட்டணி தலைமை தான் முடிவு பண்ணும். நன்றி சார்.